தமிழ் பிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம். அப்படி இன்னும் ஒரு 2-3 நாளாவே இந்த ஜிஎஸ்டி வரி மாற்றினதுக்கு அப்புறமா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அன்னபூர்ணா ஓனர் அவர் பேசினதும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ அது தொடர்பாக வானதி அக்கா ஏதோ ட்வீட் போட்டிருக்காங்களாமே. ஜிஎஸ்டி பற்றி அந்த ஒரு கூட்டம் நடந்துச்சு, கோவை கொடிசியா அரங்கில் நடந்திருக்குது. அதில் அன்னபூர்ணா ஹோட்டல் குழுமத்துடைய தலைவர் சீனிவாசன் பேசுகிறாரு. பேசும்போது அவர் சில கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு. அதை எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அமைச்சர் நிர்மலா அம்மையாரும் ஜனரஞ்சமாக பேசினார் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியாகுது. அதில் தான் சர்ச்சையாகி இப்போ அதை நேஷ்னல் லெவலில் கையில் எடுத்து கார்கே ட்வீட் போட்டார், ராகுல் காந்தி பேசினார், டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினாங்க, ஆதித்ய தாக்கரே மகாராஷ்டிராவில் பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதில் பிஜேபியுடைய திமிர் ஆணவம் இருக்குது அப்படின்னா இருக்குது. சீனிவாசன் அவர்களை இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னா அதுவும் இருக்குது. இடையில் அண்ணாமலை மன்னிப்பு கேட்ட வந்த விஷயம் இருக்குது. இது என்ன அப்படின்னா, பாஜகவுடைய உட்கட்சி மோதலுக்கான ஒரு விஷயத்துக்குள்ள தேவையில்லாத சிலர் ஆஜராகி இதை பூதி பெருசாக்கி அந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் பேசின விஷயம் இருக்குல்ல, அதில் ஜிஎஸ்டி வரி விதிப்பை பற்றி அவர் பேசுகிறேங்கிற பேரில் அவர் பேசினது ஜனரஞ்சகமாக சிரிக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு தான். ஆனால் ஏற்புடையதாக கிடையாது. முதல்ல அதை பதிவு பண்ணிக்கணும். அது ஒரு சபை நாகரிகம் கருதியும் அவர் பேசலை. ரெண்டாவது அவர் பேசின கருத்தும் என்ன சொல்ல முடியும், மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இல்லை. எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அவருடைய பிரச்சனையை மட்டும் தான் பேசுகிறார். அவர் ஒட்டுமொத்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கும் பேசினாரே அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. ஜிஎஸ்டியால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, வரியை நீங்கள் குறைங்கன்னு அவருக்கு பேசலை. ஃபிக்ஸ்டாக நீ ஒரு ரேட்டை வச்சுட்டு போயிரு அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஜிஎஸ்டியால் எனக்கு தொழில் பாதிக்கப்படுது, கஸ்டமர் வரல அப்படின்னு பேசலை. எனக்கு இன்புட்டு போகுது, லாபம் வரல, பில்லு போகிறதுல பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னார் ஒழிய பிஸ்னஸ் மேன்ஸ் பாதிக்கப்படுறாங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. அவர் தனிப்பட்ட நலனுக்கான மட்டும் லாபத்தில் பிரச்சனை, அந்த மாதிரியான ஒர்க்கிங்கில் தான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். ரெண்டாவது, வானதி குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, அவங்க அவங்கள குறித்து இவர் பேசின கருத்துக்கள் ரொம்பவும் அபத்தமாக இருந்துச்சு. இதை சொல்லும்போது அது எப்படி அப்படின்னு இப்போ கீழே கமெண்ட்டில் கூட சில கதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர், அந்த அம்மா வருவாங்க, இந்த அம்மாவுக்கு தான் வேலை அப்படின்னு பேசுகிறது ஒரு நாகரிகமான ஒரு மரபா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் வானதி கேள்வி கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் பெண் மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, எங்களை கண்டா மட்டும் உங்களுக்கு இலக்காரமாக இருக்குது, நானாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், எங்களை டீல் பண்ணும்போது ஒரு மாதிரி நீங்கள் சட்டிலாகவே டீல் பண்ணுறீங்க. அந்த இடத்தில் ஒரு ஆண் உட்காந்துருந்தாருன்னா அவர் இப்படி பேசியிருப்பாரா அப்படின்னு. அதை நம்ம உடனே இதுக்குள்ளே நீங்கள் ஆண் பெண் பேதம்லாம் பேசாதீங்க அப்படின்லாம் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க. ஆனால் வானதி கேட்குற அந்த ஒரு பாயிண்ட், அவங்க கேட்குற ஒரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோமே. அந்த இடத்துல ஒரு ஆண்டு நான் அங்கே அந்த கடைக்கு போனதில்லை, ஜிலேபி சாப்பிட்டதில்லை, ஸ்வீட் சாப்பிட்டதில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் இருக்குல்ல, அது தவறாக இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துல வேற ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு அமைச்சர் இப்போ திமுக அமைச்சர் இருக்கார், இந்த ஆளுக்கு இதான் வேலை அப்படின்னு அமைச்சரை பார்த்தோ சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தோ சொல்லியிருந்தால் அந்த இடத்துல சீனிவாசனோட நிலைமை என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுடைய அந்த ஒரு பார்ட் நியாயமானது. ஆனால் இதுக்கு அவர் அநாகரிகமாக பேசிட்டார், அவராக மன்னிப்பு தெரிவித்தார், அதை அரசியல் எதிரிகள் கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இதில் நிறைய லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனிவாசன் பேசினதில் சில கருத்துக்கள் ஏற்புடையதில்லை. இன்னொன்று, அவர் பேசுனதுக்கு நம்ம போய் ஸ்டாண்ட் வித் அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் அந்த ஸ்டாண்ட் வித் நிற்கிறது அப்படிங்கிற ஒரு மடத்தனமான ஒரு விஷயத்தை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் அடையார் ஆனந்த பவனுக்கு பண்ணாங்க. பெரியாரை பற்றி பேசினாங்கன்னு ஸ்டாண்ட் வித் அப்படின்னாங்க. அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் பல்ட்டி வச்சு 500 ரூபாய்க்கு இட்லி விற்று வேறு நிறைய விஷயங்களை குரல் வித்தையெல்லாம் காட்டி கூட ஸ்டாண்ட் வித் இருந்தவங்களே எட்டி வச்ச கதையெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் போய் வரைஞ்சி கட்டிட்டு ஸ்டாண்ட் வித்து நிற்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்தபடியாக அவர் போய் மன்னிப்பு கேட்டாங்க அல்லது மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார். பார்க்கும்போது மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார், அழுத்தத்து கொடுக்கப்பட்டு அந்த வீடியோ வெளியே தவறான விஷயம். அந்த வீடியோ எடுத்தது பாஜகவை சேர்ந்த நபர்கள் தான், வெளியே விட்டதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் தான், அதை வைரலாக்கியதும் பாஜகவினர் தான். இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை தரப்பு தான். வானதியை
காவு வாங்குவதற்காக, அவர் வானதியை பேசிட்டார் என்பதற்காக அண்ணாமலையால் பரப்பப்பட்ட ஒரு விஷயம், அண்ணாமலை தரப்பால் பரப்பப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இங்கே இருக்க இடதுசாரிகள் முற்போக்காளர்கள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு போயிட்டு நிற்கிறது. அவங்களுக்குள்ள பங்காளி சண்டை. வானதிக்கும் அண்ணாமலைக்குமான சண்டையில் நீங்கள் ஏன் போய் ஸ்டாண்ட் எடுத்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ ஸ்டாண்ட் வித் அன்னபூர்ணான்னு பேசுறது கிட்டத்தட்ட ஸ்டாண்ட் வித் அண்ணாமலைங்கிற ஒரு டோன் தான் வருது. ஓகேவா? இங்கே அந்த ஒரு விஷயம் நடக்குது. அப்படிங்கும்போது ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, இதே நிர்மலா சீதாராமன் அதே கோயம்புத்தூரில் அதே நாளில் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. கட்சி உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு கூட்டம் நடைபெறுது. அதில் ஒரு இளைஞர் வந்து செமிகண்டக்டர் சிப்ஸை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறார். செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் வந்து அடுத்த டெக்னாலஜியாக இருக்குது, அது வந்து டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஒரு ரெவல்யூஷனாக இருக்குது, அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை முருகப்பா குரூப் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு, அதை நீங்கள் குஜராத்துக்கு கடத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். யார்கிட்ட? அம்மையார் நிர்மலா சீதாராமன் கிட்ட. அதுக்கு அவங்க என்ன எதிர்வினை ஆட்டுனாங்க அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்லிக்கலாம்ல. தமிழ்நாட்டு அரசு லஞ்சம் கேட்டுச்சு, இல்லை தமிழ்நாடு அரசுங்களாம் பிரச்சனை, இல்லை நீங்கள் போய் முருகப்பாட்டை கேளுங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்கணும். விளக்கம் கொடுக்கல. தம்பி நீ பேசாத உட்கார் அப்படின்ட்டாங்க. அதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு மிரட்டி அந்த வீடியோ கவரேஜ் பாதியில் கட் ஆகும். நீங்கள் ஸ்டாண்ட் வித் அப்படிங்கிறது அந்த கேள்வி கேட்ட இளைஞருக்கு பேசியிருக்கணும். அந்த கேள்வி கேட்ட இளைஞர் என்ன பேசினாரு? செமிகண்டக்டர் சிப்பு வரல, தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுது, இங்கே ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போகுது, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எங்கள் வாழ்க்கை தரத்துக்கான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த நபர் கேள்வி கேட்குறாரு. அவருக்கான நியாயத்தை விட்டுட்டு எனக்கு வந்து கடையில் கஸ்டமர் வந்து பில்லு போட முடியல, சரக்கு மாஸ்டர் வந்து ஜிஎஸ்டி இன்புட் எடுக்கிறதுல பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பேசுனது. இந்த வீடியோவை நிறுத்தின நிர்மலா சீதாராமன் இந்த வீடியோவை ஃபுல்லாக இது பண்ணி எல்லா மீடியாவில் ஃப்ளாஷாக வரைக்கும் விட்டாங்களே. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இங்கே பாஜகவுடைய பங்காளி சண்டைக்குள்ளே போயிட்டு தலையை விட்டுக்கிட்டு அதுக்கு முற்போக்காளர்கள் வந்து நிர்மலா சீதாராமனுடைய செயல் வந்து ஆணவத்தனமானது, கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் அதை எந்த விஷயத்தில் நீங்கள் பேசணுங்கிற விஷயம் இருக்குல்ல, சும்மா வந்து பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அப்புறம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்ட பிறகு இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு, அவரே மன்னிப்பு கேட்டார், எல்லாம் பண்ணிட்டார், தேவையில்லாமல் திமுக போய் பரப்புது, நான் அந்த கடைக்கு போனதே இல்லை, தலைமுறை இந்திய கூட்டணி அப்படின்லாம் பேசி முடிச்சுட்டு மேற்கொண்டு இந்த விஷயத்தை பேசுபொருளாக்கி அடுத்தவங்க மனதை பாஜக தொண்டர்கள் புண்படுத்த வேண்டாம். அவங்க சொன்ன அந்த வரி பாஜக தொண்டர்கள் அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிறாங்க அப்படின்னு. அப்போ யாருக்கு சொல்கிறாங்க? கட்சிக்குள்ளே எனக்கு எதிராக இருக்க குரூப்பு பார்த்துட்டு இருக்கீங்க, சைலண்ட்டாக இருங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இப்போது வீதிக்கு அங்கே வானதி அண்ணாமலை சண்டை வீதிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. ஏற்கனவே திமுகக்குள்ளே இப்படி சண்டை அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் பேசணும். ஆனால் அண்ணாமலையை வானதி அக்காவும் எங்கே ரீசெண்டாக நிறைய இடத்துல வந்து ஒன்றா தானே நிறைய பேட்டிகள் அது மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. நிறைய இடத்துல கொடுத்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது அவங்களுக்கே கவுண்டர் நரேட்டிவ் ஆயிடுச்சு. சரி, இன்னொருத்தர் ஏதோ மது ஒழிப்புக்கு மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அவர் ஏதோ 2 விஷயம் பண்ணிட்டு இருக்காரு போலே. கூட்டணி 2 விஷயம் இல்லை, ஒரே விஷயம் தான். ஒரே விஷயத்த 2-3 வாட்டி பண்ணியிருக்காரு. அதுதான் இங்கே பிரச்சனை ஆகிடுச்சு. கூட்டணி ஒழிப்பு மாநாடு அப்படின்னு வந்து ஒரு மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடத்த போகிறதா ஒரு தகவல் இருக்குது. கூட்டணி ஒழிப்பு மாநாடா? மது ஒழிப்புங்கிற பேரில் கூட்டணி ஒழிப்பு மாநாடுங்கிற மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்றைக்கி வந்து நாங்கள் கொள்கை குன்றுகள் நாங்கள் வந்து அப்படி இப்படின்லாம் உருட்டுறாங்க. ஏன் 21 தேர்தல் கோரிக்கை வைக்கலாம்ல? பூரண மதுவிலக்கு சொன்னால் தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம், கூட்டணிக்குள்ளே வருவோம். அன்னைக்கு 6 சீட்டு வாங்கி 4 எம்எல்ஏ ஜெயிச்சுக்க தெரிஞ்சா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. பூரண மதுவிலக்கை திமுக அமல்படுத்த தயாரில்லை அப்படிங்கிற விஷயம் தெரியுமில்ல. ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுங்க, மாநாடு போடுங்க. இல்லை 26 ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு தான், கட்சி கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம், நிபந்தனை வைக்கிறீங்களா? சீமான் கேட்டார்ல, சொல்லுங்கள். சும்மா வந்து திமுக கூட்டணியில் பேர வலிமையை கூட்டுவதற்கும் இல்லை அதிமுக பக்கம் துண்டு போட்டு வைப்பதற்கும், அதிமுகவுக்கும் விஜய்க்கும் துண்டு போட்டு வைப்பதற்கான விஷயம்தான் அது. அதில் வந்து ஒரு காணொலியை பகிர்றார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷீட் ஷேரில் பவர் ஷேர் வேணும், கூட்டணியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்ட ஒரே தமிழ்நாட்டின் முதல்ல கோரிக்கை கொடுத்த கட்சி வந்து 2016 விசிகா தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். ஓகே, கூட்டணியில் பங்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நியாயமான கோரிக்கை தான்.
எப்படி திமுக கூட நின்று விசிக ஜெயிக்குதோ, திமுக ஓட்டுக்களால் விசிகவில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆகுறாங்களோ, அதே மாதிரி விசிக ஓட்டை வைத்து தான் திமுகவினரும் எம்பி எம்எல்ஏக்கள் ஆகுறாங்க. இது வந்து எல்லா கூட்டணிக்கும் பொருந்தும். ஒரு சில பொருந்தா கூட்டணி இருக்கும். இப்போ அதிமுக பாமக இருந்தால் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏடிஎம்கே பிஜேபியில் வந்து ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருந்த சம்பவங்கள்லாம் சில தரவுகள்லாம் இருக்குது டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது. அந்த மாதிரியான சினாரியோஸ் தவிர்த்து பொதுவாக இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அந்த வீடியோவை போட்டுட்டு காலையில் 8 கிட்ட போடுறாரு, திருப்பி அதை டெலிட் பண்ணுறாரு, கேப்ஷனை போட்டு அப்புறம் திருப்பி கேப்ஷன் இல்லாமல் அந்த வீடியோ போடுறாரு, அப்புறம் டெலிட் பண்ணுறாரு, திருப்பி கேப்ஷனோட அந்த வீடியோ போடுறாரு. நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து அதை ஃபோன் எடுக்கிறாங்க, எடுத்த உடனே திருப்பி அந்த வீடியோ டெலிட் செய்யப்படுது. ஏன் இத்தனை வாட்டி? சரி, 2016 கேட்டிங்கல்ல பவர் ஸ்டார் வேணும் அப்படின்ட்டு, 21 ஏன் பவர் ஸ்டார் கேட்கல? 6 சீட்டோட வந்துட்டீங்க, கேட்டுக்க வேண்டியதானே? இப்போ 26 கேட்டுட்டு வருவீங்களா கூட்டணியில் பங்கு அப்படின்ட்டுன்னு? அதாவது இவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஜெயிக்கணும், அதுக்காக வந்து இவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வேணும் எல்லாம் வேணுங்கிறதுக்காக வந்து நாங்கள் கேட்டோன்னு. இப்போ ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் பிசிகாவுடைய பேர் வந்து கூட்டணியில் இருக்க கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டிருக்குது. குளத்தூர் மணியாக இருக்கட்டும், கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், மற்ற பல பெரியார் அமைப்புகளும் சரி, தலித்திய அமைப்புகள் வந்து விசிகாவை கடுமையாக தாக்கி விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து ஒரு மடைமாற்றம் வேணும், அவ்வளோதான். அதுக்கு இப்போ இந்த மாநாடு எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே கூட்டணி கணக்கோட சேர்த்து பிடிச்சி நம்ம கையில் வச்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் சால்ஜப்பாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே ஒழிய அப்படியே அக்கறையோட. சரி, 2016 கேட்டிங்கல்ல, கேட்டு முடிச்சுட்டு எங்கே போனீங்க? திமுக கிட்ட கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, வெளியே போன்னு சொன்னாங்க. நாங்கள் 200 சீட்டில் நிற்கணும்னு ஆசைப்பட்றோம், நீங்கள் வெளியே போங்கன்னு ஸ்டாலின் சொன்னார், அதனால தான் நாங்கள் வெளியே போய் மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தோம் அப்படின்னு திரும்ப ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணீங்க? விஜயகாந்த் கிட்ட தானே கூட்டணி வச்சிங்க. கேப்டன் விஜயகாந்த் அணின்னு தான் கூட்டணிக்கு பேர் வச்சிங்க. மக்கள் நல கூட்டணிங்கிற பேரை கேப்டன் விஜயகாந்த் அணின்னு பேர் மாற்றினீங்க. விஜயகாந்த் என்ன அரசியல் ஆளுமையா? விஜயகாந்துக்கு என்ன அரசியல் புரிதல் இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து சினிமாவில் இருந்தார், நல்ல மனிதர், தனிப்பட்ட முறையில் இது பண்ணார், அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளாக இருந்துச்சு. பூரண மதுவிலக்குன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வச்சு நீங்கள் பேசுனீங்க, அது நகைப்புக்குரியதா இல்லையா? இப்போ அடுத்து விஜய் கிட்ட அந்த கோரிக்கை வைக்கிறீங்க, பூரண மதுவிலக்கு அப்படின்ட்டுன்னு. இசைக்கினவர்கிட்டே அந்த கோரிக்கை முழுமையாக வைக்க முடியாது. அன்றைக்கி பார்க்கல, முரட்டு பக்தர்னு போயிட்டு உட்காந்து டாஸ்மாகில் உட்காந்துருக்க ஃபோட்டோஸ்லாம் இந்த இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதிகாரத்தை இது பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஓப்பனாக பேசிட்டு நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கோம், எங்கள் பவரை ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உடச்சிட்டு வெளியே வாங்க. 234 தொகுதியில் நாங்கள் போட்டி போட தயார் அப்படின்னு 2019 பேசியிருந்தார். 2021 நாங்கள் நிற்கக்கூட தயங்க மாட்டோம். பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு இருக்குது, வாங்க போட்டி போடுங்க, 6 சீட்டுக்கு பதிலாக 50 சீட்டு கூட நில்லுங்க. 234 கூட நிற்கிறதுக்கு உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை ஒத்து வரல அப்படின்னா 50 சீட்டில் நில்லுங்க. 50 சீட்டில் நின்று 10 சீட்டு 15 சீட்டு ஜெயிச்சு காட்டுங்க. இல்லை திமுகவுடைய வெற்றியை நீங்கள் வந்து திமுகவுடைய வெற்றி அதிமுகவுடைய வெற்றியோ டிசைடிங் ஃபேக்டராக நீங்கள் வந்து காட்டுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. கூட்டணின்னு ஒருத்தர் போகும்போது அவங்களுடைய ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு 2021 பண்ணிட்டீங்க, இப்போ 24 ஒத்துக்கிட்டு தான் வந்தீங்க. பொது தொகுதி ஆதவர்ஜுனுக்காக கேட்டாங்க, கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் என்ன கோச்சிட்டு வெளியே வந்தீங்க, பரவாயில்ல நாங்கள் 2 பேர் வந்துக்கிறோம் அப்படின்னீங்க. அந்த 2 தொகுதியுமே வந்து என்ன யாரெல்லாம் போட்டி போடுறீங்கன்னு விருப்பம் கேட்டால் எடுத்தாங்க. 2 தொகுதி கொடுத்தாங்கன்னா நான் ஒன்று பெருசாக ஒன்று, அவ்வளோதானே. டிஃபால்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டது தானே அது. மாற்றி யாராவது கேட்டால் கொடுத்துருவாங்களா சீட்டை? கேட்டு கொடுத்தாங்களா? கேட்ட நபர் யாரும் நமக்கும் தெரியும், நம்மளும் அதை இன்டர்வியூவில் பதிவு பண்ணியிருக்கோம். கொடுத்தாங்களா? நீங்கள் வந்து ஜனநாயகத்தை பற்றியோ மியூசிக்குன்னா 1000 விமர்சனங்கள் இருக்குது, ஓகேவா? அதனால் அப்படியே அதை விட்டுட்டு நம்ம போகிறோம். ஒரு ட்வீட்டு போடுறீங்கன்னா தைரியமாக அதை ட்வீட்டை வைங்க, அதை போட்டு டெலிட் பண்ணுறது, திருப்பி கேப்ஷன்லாம் போடுறது, டெலிட் பண்ணுறது, அப்போ திருப்பி போடுறது எதுக்கு? இதெல்லாம் திமுகவை எதிர்க்கணும்னா ஆமாம் இதுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம், இதுதான் எங்கள் ஸ்டாண்டு. பேசிட்டு அதிமுக கிட்ட போகிறீங்களா போங்க, இல்லை விஜய் கிட்ட போகிறீங்களா போங்க, பேசிட்டு தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. சும்மா இங்கேயும் அங்கேயும் 10 இடத்துல பேரம் பேச வேண்டியது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டியது. ஏன் இதெல்லாம்? சரி, மேடையில் ஏதோ இங்கே இப்படி பேசினாரு, திமுகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் மேடையில் பேசும்போது இன்னும் எத்தனை விஜய் வந்தாலும் வந்து திமுக எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இதுவுமே மேடையில் பேசின பேச்சு தான். அந்த கிளிப்பிங்கே வந்து மேடையில் பேசினா தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். சிஎம் வராரு இந்த பக்கம், அதாவது மதுவிலக்கை கொண்டு வந்துட்டா எத்தனை விஜய் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது ஒழிப்பை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா புரிதல் இல்லாமல் தான் பேசுகிறாங்க, ஓகேவா? பெரியார் மீறின ஒரு தமிழை
தமிழகத்தின் ஆளுமை கிடையாது, அம்பேத்கரை மீறிய அளவில் ஒரு பெரிய ஆளுமை கிடையாது. இந்த இரண்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இங்கே இருக்க முற்போக்கு சக்திகளால் முன்வைக்கப்படக்கூடிய ஆளுமைகள் இந்த 2 பேர் தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கவங்க. நீங்கள் மார்க்ஸை ஏற்றுக்கிறீங்க, அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்க அரசியலை ரொம்ப டீட்டெயிலாக பேசினது கிடையாது. இந்தியாவில் இருக்க அரசியலை பேசின ஆட்கள் இந்த 2 பேர் மட்டும்தான். இந்த 2 பேருமே மது ஒழிப்பு விஷயத்தில் அதை ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை அதை பற்றி என்ன சொன்னாங்க? முட்டாள்தனமானது, சாத்தியம் இல்லாதது, இதுதான் இவங்க 2 பேர்த்துடைய கருத்து. உடனே சொல்லுவாங்க, அப்போ கள்ளுக்கடைக்காக வந்து தென்னை மரத்தெல்லாம் வெட்டினார் பெரியார். அது காங்கிரஸில் இருக்கும்போது காங்கிரஸின் கொள்கைக்காக காங்கிரஸ் தொண்டனாக இருந்தபோது அதை செஞ்சார். அதுக்கு பிறகு வந்து தான் மது ஒழிப்பு முட்டாள்தனமானதுங்கிற விஷயத்த அவர் பேசினார். ஓகேவா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்குங்கிறது இருந்ததே கிடையாது, எப்பயுமே அது இருந்தது கிடையாது, சாத்தியம் கிடையாது. ராஜாஜி காலத்தில் கூட பர்மிட் வாங்கி குடிக்கும் முறை இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து தகவலாக சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதை வச்சுக்கிட்டு அதை திமுக செஞ்சுட்டா வந்து விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி அதை செய்யாட்டி விஜயால் திமுக ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? விஜயை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ பேசுவோம், அதில் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம், விஜயுடைய அரசியல் வருகை என்ன ஏது அப்படின்ற. மாநாடுக்கு பிரச்சனை, மாநாடு நடத்த முடியல, மாநாடு தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கு கூட ஓப்பனாக கருத்து சொல்ல முடியாத நபர் தான் வந்து, கருத்து சொல்ல பயப்படக்கூடிய நபர் தான் விஜய். இவர் வந்து பவள விழா காணும் திராவிட இயக்கத்தை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அசைச்சு பார்த்துருவார், ஆட்டி பார்த்துருவார், வீழ்த்திடுவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த லெஜண்ட் அண்ணாச்சி படம் பார்த்துட்டு அந்த படத்தையும் ஜெயிலர் படத்தையும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. அரசுமுறை பயணமாக போன ஸ்டாலின் திரும்ப வந்துட்டாப்ல போல், ஏர்போர்ட்டில் ஏதோ ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு போலயே. வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக, வெளிநாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசு முறை பயணமாக 17 நாட்கள் வந்து அமெரிக்கா சுற்றுப்பயணம் போயிருந்தார். நிறைய முதலீடுகள் ஈர்த்திருக்காரு. அதில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து இங்கே இருக்க கம்பெனியை தான் பார்த்தாங்க வச்சாங்க அப்படின்ட்டுன்னு இல்லை, பல புதிய கம்பெனிகள் இருக்குது, இந்தியாவில் இல்லாத கம்பெனிகள்லாமும் நிறையா பார்த்துருக்காரு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கூகுள் போனார், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் போனார். ஸோ வந்து அதில் வந்து நொட்டை சொல்கிறதுக்காக அப்படின்னு நம்ம இல்லை, அது வந்து ஒரு நல்ல அரசு முறை பயணமாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து இந்தியாவில் தமிழகத்தில் இயங்கி கொண்டிருந்த ஃபோர்டு தொழிற்சாலை மறுபடியும் திருப்பி கொண்டு வரதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. முடிச்சுட்டு வந்தோடனே அவர்கிட்ட வழக்கம் போல் ஏர்போர்ட்டில் கேள்வி பதில் இருக்கும், கொஷின் பேப்பர் கொஷின் ஆன்சரும் கொடுத்துருவாங்க. அந்த கொஷினுக்கு வந்து இத்தனை நம்பர் கேள்விக்கு இத்தனை நம்பர் பதில் அப்படின்னு பார்த்து கரெக்டாக படிச்சிருவாப்புல. அந்த மாதிரி கேள்வியை பார்த்து படிக்கும்போது இது வந்து போன வாட்டி ப்ரெஸ் மீட் நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இது மாநாடு அப்படிங்கும்போது திருமாவளவனே சொல்லிட்டாரு, அது வந்து அரசியல் மாநாடு கிடையாது அப்படின்னு திருமாவளவனே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டாரு. இது அமைச்சரவை மாற்றத்தை பற்றி கேட்கும்போது நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல முடிவு வரும் அப்படின்னு. அமைச்சரவை மாற்றம்ங்கிறத நாங்கள் எதிர்பார்த்தோம், நம்ம எதிர்பார்த்தோமா? துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு முடிச்சு விட்டு விழா, அதுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தோமா? கட்சியினர் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. துரைமுருகன் அவ்வளோ பேச்சு பேசினார், ரஜினியை வாயோட வச்சிங்க, ரஜினிக்கு இவர் கவுண்டர் கொடுத்தாரு, நீங்கள் தான் அச்சுக்கிட்டீங்க. நேரு ஒரு பக்கம் ஒரு குத்து பண்ணார், ஐபி பேசினார், ஆராசா பேசினார். பேசுகிறதெல்லாம் உங்கள் கட்சியில் இருக்க ஆட்கள் தான், நாங்கள் பேசவே இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தபடி அப்படின்னு பழியை தூக்கி போட்டுட்டு போகிறது எந்த அளவுக்கு சகையாக இருக்குன்னு தெரில. ஸோ இப்போ அவர் சொன்னது மூலயமாக விரைவில் அமைச்சரவை மாற்றம் ஒன்று இருக்குது. கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளர் அளவில் கட்சி அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாங்க. 2 அடுத்தபடியாக அதிகாரிகள் அளவில் காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அளவிலும் ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. மிக விரைவில் இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து 17ஆம் தேதி திமுக பவள விழா, முப்பெரும் விழாவோடு சேர்த்து திமுக பவள விழா மாநாடு நடத்துகிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, சிறப்பான தருணம் தான். 75 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக பாடுபட்ட ஒரு இயக்கம். விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தாண்டி இங்கே இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் கிடைத்த பலன்கள் ஏராளம் அப்படிங்கிறனால அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பதிவு பண்ணி அதுக்கு வந்து திமுக தலைவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.